गाइस ரொம்ப ரொம்ப மாதம் கிட்டத்தட்ட நிறைய நாள் ரொம்ப மாதமாயிடுச்சு வீடியோ போட்டு. சாரி, இதுக்காக நம்ம ஃபேமிலி நல்லா பெருசாகணும். இட்ஸ் மீ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி எப்படி இட்லி பொடி செய்கிறதுன்னு பார்க்குறேன். ஏன்டா சம்மந்தமாக செஃபுக்கு சமையலுக்கு போகிறான்றதில்ல, நான் ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாத்துலேயும் எனக்கு தெரியும். அதனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கலெக்ஷன் ஆரம்பிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். गाइस ரொம்ப ரொம்ப மாதம் கிட்டத்தட்ட நிறைய நாள் ரொம்ப மாதமாயிடுச்சு வீடியோ போட்டு. சாரி, இதுக்காக நம்ம ஃபேமிலி நல்லா பெருசாகணும். இட்ஸ் மீ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி எப்படி இட்லி பொடி செய்கிறதுன்னு பார்க்குறேன். ஏன்டா சம்மந்தமாக செஃபுக்கு சமையலுக்கு போகிறான்றதில்ல, நான் ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாத்துலேயும் எனக்கு தெரியும். அதனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கலெக்ஷன் ஆரம்பிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு செய்வாங்க, நான் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கோளாறு. நல்லா இதை நம்ம செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டு 10-15 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டால் நம்ம இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக பேஸாக அபிஷ்டம் இல்லாமல் இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக இது பேர் என்னமா கருப்பெல்லு வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கிட்ட கருப்பெல்லு இருக்கிறதுனால கருப்பெல்லு சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வறுக்கணும். கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு காஞ்சிடுச்சுன்னா வறுத்ததுக்கப்புறம் ஆறி மிக்சியில் எடுத்து அரைச்சோன்னா பேஸாக ரெடி ஆகிடும். இப்போ லைட்டாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். நானும் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே லைட்டாக இதை வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சா சட்னி, இல்லைனா நைட்டு ஃபுல்லாக பட்னி. இந்த டைலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ முடியலைங்க, வெயிட் பண்ணுங்கள். இது ஸ்லோவாக அரைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால இப்போ தான ஸ்னாப் போடுறேன். என்னோடய தான ஸ்னாப் வேலைக்கு ஆயிடுச்சு. இது இட்லி பொடிக்கு ஒரு லைக் போட்டு